குட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு கல்பனா ஸ்ப்ரிமைடைம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃபிட்னஸ் ரெசிபி மட்டும் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சூப்பரான எனர்ஜெட்டிக் கண்டென்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நான் எப்போவுமே ஒரு விஷயம் ஷேர் பண்ணுவேன். இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம டெய்லி சாப்பிட்ற டயட்லேயே மில்லட்ஸு, நட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இது நாளையும் மாற்றி டெய்லி அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாவது நம்முடைய சாப்பாட்டில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வந்தோம். மாற்றி டெய்லி ஏதாவது ஒன்று சைக்கிளில் நம்ம இன்க்ளூட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாலே நம்ம வந்து வெயிட் லாஸ் வரைக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து ஃபிட்னஸோடு இருக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தால் கூட இப்போ ஃபாரினில் அவங்களோட டயட் சார்ட்லாம் வந்து அப்லோட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ப்ரொசீஜரையோ அந்த ஜேர்னியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம டாக்டர்ஸ், நம்ம சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோவில் வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து நம்ம உணவு முறையில் வந்து வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எவ்வளவோ உணவு பழக்க வழக்கங்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் டாக்டர்ஸோட கைடன்ஸோடு நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரெசிபியாகவே இருக்கலாம். பட் நான் என்ன ரெசிப்பியில் எந்தெந்த பொருட்கள் பயன்படுத்தி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ராகியும் பச்சை பயிரும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துப்பேன். ராகி வந்து 3/4 கப்பு அப்படின்னா பச்சை பயிரும் 3/4 கப்பு, கூடவே ஒரு 1/4லேருந்து 1/2 கப் வரைக்கும் வரகரிசி, ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி. நான் எப்போவுமே டிஃபன் வெரைட்டிஸ்க்கு வந்து பச்சரிசி கண்டிப்பாக கொஞ்சமாவது யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பச்சரிசி நம்ம சேர்க்கும்போது கிறிஸ்பினஸும் வாசமும் வந்து அதிகமாக கிடைக்கும். 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 hours வரைக்கும் ஊற வச்சுருவேன். இப்போ வந்து மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாவில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு சாப் பண்ண ஆனியன் வந்து சேர்ப்பேன். அதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து நம்ம ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. 2 காய்ந்த மிளகாய், 1 பீஸ் இஞ்சி, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, இது 3ஐயும் மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் வந்து இது கூடவே மிக்ஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சாப் பண்ணி அதையும் மாவு கூடயே மிக்ஸ் பண்ணுவேன். முருங்கைக்கீரை இருந்தால் கண்டிப்பாக முருங்கைக்கீரை சேர்ப்பேன். அதுவும் சேர்த்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது எல்லாத்தையும் கலந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற வச்சுருவேன். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வைப்பேன். இப்போ வந்து நம்ம அடை பண்ணலாம். கல்லில் வந்து மாவு ஊற்றிட்டு நான் வந்து கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து எங்கள் பாட்டி, அம்மா எல்லாருமே அடை செய்யும்போது இப்படி தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதை பார்த்து எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக, அதனால வந்து அதே மாதிரி நானும் செஞ்சு பழகிட்டேன். கை வந்து சூடு பொறுக்கணும். எனக்கு வந்து இது ப்ராக்டிஸ் இருக்குது. ப்ராக்டிஸ் இல்லாமல் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க. நான் அடை இப்படி தான் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ எனக்கு கரண்டியில் வரல, அதனால தான் வந்து நான் கையிலே வந்து பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கரண்டிலே வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டு எடுக்க வேண்டியதுதான். சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து நம்ம நிறைய சாப்பிடவே தேவையில்லை. ஒன்று சாப்பிட்டாலே நமக்கு வந்து வயிறு ஃபுல்லாயிரும். 2வது வந்து ரொம்ப பசியாக இருந்தால் தான் தேவைப்படும். இதில் வந்து கூடவே நம்ம ஆனியன், அதுக்கப்புறம் கேரட்டு, இதெல்லாமே கூட, தேங்காய், இதெல்லாமே கூட நம்ம வயிறு வந்து சீக்கிரமே வந்து ஃபில் பண்ணிவிடும். ரொம்ப நேரம் பசியும் வந்து தாங்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் பிரேக்ஃபாஸ்ட்லேயோ டின்னர்லேயோ இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஃபிட்னஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ் வந்து உங்களோட டயட்டில் சேர்த்துக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச ரெசிபியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அதையும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிடலாம். நானே 90s விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சா கூட 90s என்ன விடாது போல். இது வந்து ஜோக்ஸ் பிஸ்கெட்டு, வேஃபர் பிஸ்கெட் மாதிரி இருக்கும்.
ஒரு பீஸ் ஒரு பிஸ்கெட் வந்து 2 rupees அப்படின்னு வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் 90s ஸ்கூல் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இது வந்து சாப்பிட்ருப்பீங்க. இந்த பிஸ்கெட்டை வச்சு கிராண்டாக பர்த்டே பார்ட்டியெல்லாம் வந்து ஸ்கூல் டேஸில் செலிப்ரேட் பண்ண ஞாபகம்லாம் வருது. என்னோடய சிஸ்டர் ஒருத்தவங்க சக்திக்கு வந்து இந்த பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களும் 90s கிட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு கடையில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு இதை பார்த்ததும். உங்களுக்கும் இந்த ஜோக்ஸ் பிஸ்கெட் மெமரிஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சக்தி வந்து என்கிட்ட ஸ்டோரி அப்படின்னு கேட்டால் போதும். அப்போ 90s நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸு, சின்ன சின்ன ஜோக்ஸு இது மாதிரிலாம் சொல்லி அவளை போட்டு சாவடிப்பேன் நான். ஸோ அவளும் இப்போ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டா. இந்த மெமரிஸ் எல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Very very nice